கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 57 18 அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவதாக நாம் வாசிக்கிறோம். இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய காரியங்களை பின்பற்றி மாறுபாடாய் தங்களுடைய மனம் போன போக்கிலே நடந்தார்கள். அவைகளிலிருந்து தேவன் அவர்களை விடுவிப்பதற்காக சொல்லுகிறார், நான் உங்கள் வழிகளை பார்த்து உங்களை குணமாக்குவேன், உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்மை நோக்கியும் இந்த நாளிலே இந்த வார்த்தை கடந்து வருகிறது. நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே சுகமில்லை, சமாதானம் இல்லை. ஆகவே நாம் நம்முடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, கிரியைகளிலே நாம் குணப்பட வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது. யோபு 34 சொல்லுகிறார், அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் நடக்கிற எல்லா வழிகளையும் உற்று கவனிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கூடும்போது வருகிறவர் அல்ல, நம் கூடவே வருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவேதான் ஆகாய் சொல்லும் பொழுது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே தேவன் நமக்கு வைத்த வழிகளை நாம் சிந்தித்து கொள்ளாதபடிக்கு, ஜீவ மார்க்கத்தை நாம் புரிந்து கொள்ளாதபடிக்கு நம்முடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படுகிறதா இருக்கிறது. அப்படி இராதபடி தேவன் நமக்கென்று வைத்த வழியிலே நாம் செல்வோமானால் நாம் நிச்சயமாகவே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வோம். இங்கு எரேமியா 2 கேட்கிறார், என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணாய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று சொல்லி தேவன் அங்கு அங்கலாய்க்கிறார். நான் உங்களுக்கு வனாந்தரமும் காரிருளான பூமியுமாய் இருந்தேனோ என்று கேட்கிறார். நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன என்று சொல்லி நாம் தேவனை விட்டு தூரம் போகாதபடிக்கு மறுபடியுமாய் அவர் பட்சத்திலே இழுத்து கொள்ள அவர் விரும்புகிறார். ஆகவே நாம் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நம்முடைய கிரியைகளை, நம்முடைய வழிகளை தேவனுக்கு முன்பாக சீர்படுத்துகிறவர்களாய் இருப்போம். எபிரேயர் 12 நமக்கு நியமித்த பாதையிலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டுமாம். நமக்கு நியமித்த பாதையிலே பாவங்கள் உண்டு, பாரங்கள் உண்டு, எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவன் நமக்கு நியமித்த பாதையிலே நாம் பொறுமையோடு ஓடும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம் மூலமாய் மகிமைப்பட அவர் போதுமானவராகவே இருக்கிறார். யோனா 3 அங்கே நினிவே ஜனங்களுடைய கிரியைகள் மாறினதினாலே தேவன் அங்கு மனஸ்தாபப்பட்டு அவர்களுக்கு சொல்லி இருந்த தீங்கை செய்யாதிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் கிரியைகளை பார்த்தார், அவர்களுடைய வழிகளை பார்த்த தேவன் நிச்சயமாகவே அவர்களுக்கு இறங்கினார். அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர்களாய் அவர்களோடு கூட இருந்து நடத்துகிறவராய் இருந்தார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நான் என் வழிகளை விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய வழிகள் சீர்படுத்தினதாய் நாம் காண்பிக்கும் பொழுது, நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிற நல்ல தேவனாகவே இருக்கிறார். எரேமியா 26 உங்கள் கிரியைகளை சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே நாம் நம்முடைய வழிகளையும் நம்முடைய கிரியைகளையும் சீர்படுத்தும் பொழுது, நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராய், நம்மை குணமாக்குகிறவராய், நமக்கு ஆறுதல் அளிக்கிறவராய், நம்மோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தாவே, நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதியும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, உடைய சத்தத்தை கேட்டு எங்கள் கிரியைகளையும் எங்கள் வழிகளையும் நாங்கள் சீர்படுத்துவதற்கு எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் மூலமாக எங்களை போதித்து நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய குணமாக்குகிற வல்லமை எங்கள் மத்தியிலே விளங்கட்டும். உடைய வார்த்தையினாலே எங்களுக்கு ஆறுதலும் சுகமும் சமாதானமும் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.